ஓனரா? ஓனர்னா ஓரமா போக வேண்டியதானே, ஏன் பொழந்துட்டு போறீங்க? போ போ, பானை ஓட்ட. இவன் ஒருத்தன் எங்க போய் நின்னாலும் போன பிக்கிட்டு இருந்தவன் நாடி. நம்ம சாணி ஓட்டாலும் வீடு அடிக்காம மொத்தம் ஒன்னாலும் வீடு அடிக்காம நம்ம திங்கிறத அதை கண்ணு வச்சது இவன் நினைக்க. நானே மெலிஞ்சு வைத்து வருத்தத்துல இருக்கேன். அவர் போலா. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம எதை பத்தி பேச போறோம்னு. வேற என்னங்க, ஜனவரி வந்தாலே ஜல்லிக்கட்டு தான். இப்படி இருக்கும்போது இப்போ சேலத்தில் நடக்கிற எருதாட்டத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிற மாடுகளை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு வகை, அது ஒவ்வொரு இனம் வேற. அந்த இனம் கரெக்டாக நம்ம சொல்லணும்னா தப்பாய் போயிடும். ஒவ்வொரு மாட்டுக்கு நான் என்னன்னு கேட்டு சொல்கிறேன். இப்போ மாடு இங்கே தயார் பண்ணிட்டு இருக்காங்க எருதாட்டத்துக்கு. சாயந்தரம் நேரத்துக்கு எருதாட்டம் ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ சேலத்தில் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்குது. அடுத்தது தருமபுரியில் ஜல்லிக்கட்டு இருக்குது, அதுன்னு உங்களுக்கு லைவ் காட்டுறேன். நான் இப்போ மோஸ்ட்லி லைவ் தான் அந்த ஜல்லிக்கட்டு இதெல்லாம் போடுறது. இப்போ இது மட்டும் கலர் ரெடி பண்ணுறது எப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக ஜல்லிக்கட்டு ரெடி பண்ணுறது. இவர் பாருங்க, பக்கத்தில் மட்டும் போனீங்க டஸ் ஆயிரும் அப்படின்ட்டாரு. இவர் அதுக்கு மேலே ரொம்ப வெறி பிடிச்ச ஆடுன்னு ஆடுறாரு. பக்கத்தில் எவனும் போகக்கூடாது. 3 கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. இப்போ இவர் நிற்கிற போது ஆள் ஓனர் இருக்குமோ சாந்தமாக இருக்காரு. ஓனர் இல்லை, நம்ம மேட்ரு முடிஞ்சு அவ்வளோதான். அந்த அளவுக்கு கோவம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. இதை பாருங்க, வாடா வா, சும்மா பக்கத்துல போனோம், ஃபினிஷ், அவ்வளவுதான். இவர் தாங்க சேலத்தோட விரும்மாண்டி. சைலண்டா நிக்கிறாருன்னு பாக்குறீங்களா? வைலண்டான ஆளு. பக்கத்துல போனீங்க நம்மளுக்கு அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ரொம்பவும் கோவக்காரு. அவ்வளோ ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய மாடு இனம் இது காங்கேயமும் பிளஸ் இல்லைன்னா மயில் அப்படின்னாங்க. இவர் வந்து ரோலக்ஸ் இந்த மூலையில நின்றுட்டு இருந்தாரு. இவரை ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்தது விரும்மாண்டிக்கு வருவாங்க. இவர் ரோலக்ஸு பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப இதாக இருக்காரு பார்த்தீங்களா? தோரணையா நல்லா கூரா மாடு. கொம்பு இது வரைக்கும் இங்கே பார்த்துக்கிற மாட்டில் இது ரொம்ப செம்மையாக இருக்குது, அருமையாகவும் இருக்குது. மாட்டு இனத்தில் ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு மாதிரி. அதில் இவங்களும் வேற ரகம். நீங்கள் பார்க்குற இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த எருதாட்டமும் இப்போ நான் லைவ் தான் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி மாடு ரெடி பண்ணுறது மட்டும் தான் நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ விரும்மாண்டி ரெடி பண்ண வராங்க. விரும்மாண்டியோட குணத்துக்கும் முகத்துக்கும் பாருங்கள். ஆனால் மாடுங்கிறது சும்மா இல்லைங்க, ஒரு கம்பீரம். இந்த கம்பீரத்தோட அடையாளங்கிறது நம்ம மாட்டோட இனம். அது இல்லாமல் தமிழ்நாடு சின்னத்தோட இருக்கிறதும் நம்ம மாடு தான். அவ்வளோ அருமையாக இருக்கக்கூடிய இந்த மாடு ஒவ்வொரு வகையில் இருக்கும். நம்ம நல்லா தெரிஞ்சது காங்கேயம், மயில, மச்சை, முத்து அப்படிம்போம். ஆனால் இதில் என்னென்னமோ ரகம் இருக்குங்க. இப்போ விரும்மாண்டிக்கு அலங்காரம் பண்ணுறது, சந்தனம் வச்சு பட்டை போட்டு அழகா ஒரு மாப்பழ கணக்கா ரெடி பண்ணி அப்புறம் தான் களத்துக்கு கொண்டுட்டு வருவாங்க. கொம்பலெல்லாம் பூ சுற்றி உடம்பெல்லாம் வேற எங்கேயுமே நீங்க மாட்டுக்கு இந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணதை பார்த்துருக்க மாட்டேங்க. நம்ம சேலம் தான். சேலத்துல மாட்டுக்கு ரெடி பண்ற மாதிரி வேற எங்கேயுமே அந்த அளவுக்கு ரெடி பண்ணி அனுப்ப மாட்டாங்க. அப்படி மேல விபூதி, குங்குமம், அப்புறம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு அப்படி அந்த எருதாட்டத்துல அந்த மாடு துள்ளும் போது கலர்ஃபுல்லா இருக்கும். சூப்பரா ரெடி பண்றாங்க. அதை பாக்குறேங்க. நம்ம மாடு ஒரு மாட்டோட ஒரு ஸ்மெல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கோபுர வளசத்தில் வர மாதிரி இவ்வளோ அருமையாக இருக்குது. மாடு பழகுனா உசிரி கொடுக்குங்கிறாங்களா, அந்த மாதிரி மாட்டுக்கோட குணம். மாடு பழகி பார்த்தா தான் தெரியும். இதுதான் முதல் தடவை நான் மாட்டை பிடிச்சி பார்த்தது. அருமையாக இருந்தாருங்க. மோஸ்ட்லி எருதாட்டத்துக்கு போகிறது ஜல்லிக்கட்டுக்கு போகாது, ஜல்லிக்கட்டுக்கு போகிறது எருதாட்டத்துக்கு போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒவ்வொரு மாடு எருதாட்டத்துக்கும் போகுது, ஜல்லிக்கட்டுக்கும் போகுது. அதோட இதுதான் பொறுத்து, கொடுக்குற ட்ரைனிங் பொறுத்து. மாட்டு கொம்பை பார்த்தீங்களா, சும்மா பலன்னு பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி காது எப்படி செம்மையா இல்லைங்க காது ஆட்டுறது. இவன் வேற ஃபோனை தூக்கிட்டு வந்துடுறாங்கிற மாதிரி மாட்டோட வாய்ஸு அழகாக ரெடி பண்ணிட்டாரு பாருங்க. விரும்மாண்டி எவ்வளோ சூப்பராக இருக்காருன்னு பாருங்க. இதில் நான் இப்போதாங்க மாட்டை பிடிச்சே பார்க்குறேன். மோஸ்ட்லி நான் மாடு நான் பார்த்து பயம். ஆனால் இந்த மாடுலாம் பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம தடுறதுக்கும் பழகிறதுக்கும் விடுது. இவரெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு 6 பேர் ரெடியாக இருக்காங்க. பக்கத்தில் போக விடுறாங்களா? நான் வரல உன் பக்கம் இரு, நான் தானே போகிறேன். யாரு இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? ஒழுங்கா சொன்னதை கேளு, சொன்னபடி கேளு. அப்படியே அதில் உள்ள. இப்போ ஃபைனலாக ரெடி ஆகிட்டாங்க. ஒவ்வொரு மாட்டுக்கு பூ சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து சலங்கை கட்டினாங்கன்னா ஆக்ரோஷத்துக்கு ரெடி ஆகிடுவாங்க. இப்போ இவரு தான் இங்கே ஒருத்தர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்கிறது நீங்களே கேளுங்க, அவங்க பேசிகிட்டு இருக்கிறத.
மாடு என்ன பண்ணும் ஒண்ணு கூட நிக்காது. நம்மலாம் வந்து துளி கேப்ல போயிடும். இந்த எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சுக்குவோம். அது அங்கதான் போகணும். அதெல்லாம் இங்க நிக்க வச்சுலாம் இங்கெல்லாம் பண்ண முடியாது. போடாதீங்கப்பா. கலர் கொண்டா ஒட்டி போடா. ஓவரால் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது எருதாட்டத்துக்கு தான் போக போறோம். இந்த எருதாட்டம் ஆனதில் பார்க்கலாங்களா? மறக்காம எங்க இருந்தீங்கனாலும் சேலம் மாவட்டத்துல இப்ப நடந்துட்டு இருக்கிற எருதாட்டத்துக்கு வந்து பாருங்க.